வணக்கம். என்றைக்கும் விட இன்னைக்கு செக்ஸ்னால பரவக்கூடிய நோய்கள், பால்வினை நோய்கள்னு சொல்றோம். வரக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அது உலகளாவிய பயணங்கள், அதே மாரி மசாஜ் பார்லர், இது மாரி நிறைய காரணங்கள்னால இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, பெரும்பாலும் இவர்களுக்கு வெளியே எந்த அறிகுறியும் தெரியாது. நோய் இருக்கு இவங்களுக்கு. ஆனா, நோய் வெளிய தெரியாது. சில நேரங்கள்ல ஒரு 60 வயது, 50 வயதான ஒருத்தருக்கு வந்து நாங்க டெஸ்ட் பண்ணும்போது, பால்வினை நோய்கள் பாசிட்டிவ்னு வரும். அவருக்கு அது சமீபத்தில வெளிய தாம்பத்திய உறவு நான் வச்சுக்கல. அவருக்கு ஞாபகமே கல்யாணத்துக்கு முன்னால தான் சார் பண்ணேன்னு சொல்லுவாரு. ஆனா டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கும். இந்த மாரி நெறைய பேர நாங்க பார்க்க முடியுது. அப்போ அவர் நீண்ட காலமாக பால்வினை நோய்களை பற்றிய எந்த அறிகுறியும் இல்லாம இருந்து சைலன்ட்டா இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் அப்டின்னா 2 காரணங்கள். ஒண்ணு வந்து பெரும்பாலான பால்வினை நோய்கள் எந்த அறிகுறியும் இருக்காது. 2வதாக ஒருத்தருக்கு பால்வினை நோய் இருக்கலாம். அவருக்கு அது வெளிய தெரியாமலேயே இருக்கலாம். அதனால தான் அவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க வெளிய. செக்ஸ் ஒர்க்கர்ஸு அதே மாதிரி மசாஜ் பார்லர் இந்த மாரி. சரி, எந்தெந்த வழிகள் எல்லாம் இந்த செக்ஸ் மூலமாக நோய் பரவும்? ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி தாம்பத்திய உறவு. ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு உறவு. ஏனல் செக்ஸ், ஆசனவாய் புணர்ச்சி. வாய்வழி தொற்றுது. வாய்வழி உறவுல வராதுன்னு நெறைய ஆண்கள் நெனச்சிட்டு இருக்காங்க. மசாஜ் பார்லர் போகும்போது வாய்வழி தான் பண்ணேன், எனக்கு ஒண்ணும் வராதுன்னு. வரலாம். தாய்க்கு இருந்தா குழந்தைக்கு தொப்புள் கொடி மூலமா வரலாம். அல்லது டெலிவரி அப்போ வரலாம். அடுத்ததாக தோளோடு தோல், ஸ்கின் கான்டாக்ட் அப்போ வரலாம். மசாஜ் பார்லர்ல நான் செக்ஸ் பண்ணல சார், எனக்கு பாடி டு பாடி மசாஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. வரலாம். ஸ்கின்னோட ஸ்கின் படும்போது பால்வினை நோய்கள் பரவும். இப்போ போதை மருந்துகள் எடுத்துக்கிறவங்க ஊசி மூலமாக ஒருத்தர் பயன்படுத்திய ஊசியை இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது அப்படி வரலாம். நீடில், அதே மாதிரி செக்ஸ் டாய்ஸ், அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் திரவம், அது வந்து இந்த ரத்த தானம் பண்ணுறோம். நோய் உள்ளவர்கிட்ட இருந்து நோய் இல்லாதவங்களுக்கு ரத்த தானம் பண்ணும்போது பால்வினை நோய்கள் வரலாம். சரி, ஒட்டுமொத்தமாக இந்த செக்ஸ்னால பரவும் நோய்கள், பால்வினை நோய்களை பிரிச்சோன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாக்டீரியானால வரக்கூடியது, அடுத்து இந்த தொற்று கிருமிகள் பாரசைட்னால வரக்கூடியது, வைரஸ்னால வரக்கூடியது. பாக்டீரியானால வர்றதான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். கிளாமைடியா என்பது ரொம்ப காமனான நோய், ரொம்ப ஈஸியாக வந்துடும். கிளாமைடியா வந்து அதே மாதிரி இன்னொரு பாக்டீரியல் நோய் கொனோரியா, சிஃபிலிஸ், இது எல்லாமே ஈஸியாக பரவக்கூடிய நோய்கள், பால்வினை நோய்கள். கிளாமைடியா தான் உலகத்திலேயே அதிகமான பால்வினை நோயாக இதுவரைக்கும் அறியப்பட்ட நோய் உலகம் முழுவதும். இது வந்து ஓரல் செக்ஸு, ஏனல் செக்ஸு, வெஜைனல் செக்ஸு எல்லா முறையிலையும் இது பரவும். காண்டம் வந்து ஓரளவுக்கு ஒரு 90%, 95% இதை தடுக்கும். ஆனாலும் வரலாம். காண்டம் பெருமளவுக்கு தடுத்துரும். அதே மாதிரி இப்போ ஓரல் ஒரு கிளைட்டோரிஸை தூண்டுறாங்க நாக்கு வச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்? டங் டம்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். டங்குக்கு யூஸ் பண்ணுற காண்டம் பேர் டங் டம். நாக்கு வச்சு நீங்கள் தூண்டும் போதும் ஒரு ஆணுக்கு அதன் மூலமாக பால்வினை நோய் வரலாம். ஓரல் செக்ஸில் டங் டம். கிளாமைடியாவில் என்ன அறிகுறி இருக்கும்? பெரும்பாலானவர்களுக்கு ஒன்றுமே அறிகுறிகள் தெரியாது, வெளியே சிம்டம்ஸே தெரியாது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கிளாமைடியாவை ஒரே ஒரு டோஸ் மாத்திரை கொடுத்தாலே கூட 100% குணப்படுத்தலாம். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இவங்க அப்படி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தையின்மை, இந்த கிளாமைடியா கிருமிகள் போய் பெண்ணினுடைய கருக்குழாயில் அடைத்து குழந்தை இல்லாமல் போயிடும். ஆணுக்கு வந்து விந்து குழாயில் அடைத்து விந்து இல்லாமல் எசூஸ்போமியா. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கிளாமைடியா நோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய விஷயம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாமைடியா வந்து பெண்களுக்கும் வரும், ஆனால் ஆண்களுக்கும் வரும். கொனோரியா அடுத்து. கொனோரியா வந்து முக்கியமான பால்வினை நோய். இது கிளாமைடியாவில் சில நேரங்களில் பெண்ணுறுப்பு ஆணுறுப்புல அரிப்பு, அதே மாதிரி ஒரு பால் போன்ற திரவம் ஆணுறுப்புலேருந்து வர்றது, பெண்ணுறுப்புலேருந்து அந்த மாதிரி திரவம் வர்றது, இப்படியெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கொனோரியாவில் வந்து சீல் வரும். ஆனால் இந்த சீல் வந்து ரொம்ப திக்கா பஸ் மாதிரி வரும். சில நேரங்களில் நோயாளிகள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, விந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது சார் 24 மணி நேரம் ஒன்று பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க விந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டுருவாங்க. இது வந்து செக்ஸ் அன்ப்ரொடெக்டட் ஏனல், ஓரல், வெஜைனல் செக்ஸில் இது வரலாம். காண்டம் வந்து பெருமளவுக்கு இதையும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிம்டம்ஸே இல்லாமல் கொனோரியா இருக்கலாம். இந்த கொனோரியாவும் ஆன்டிபயோட்டிக்கில் நல்லா குணப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனால் திரும்ப திரும்ப இவங்க செக்ஸில் ஈடுபட்டாங்க அதே பார்ட்னரோடனா திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்திருக்கும். இது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய் தான் கொனோரியா. சிஃபிலிஸ், இது வந்து கொஞ்சம் அந்த கொனோரியா கிளாமைடியாவோட கொஞ்சம் அரிதான நோய். இது வந்து ரொம்ப சீரியஸான பின்விளைவுகளை கொடுக்கக்கூடியது. இது முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்று 3 கட்டமாக இருக்குது. 3ஆம் கட்டத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. முதல் 2 கட்டத்திலையும் குணப்படுத்தக்கூடியது.
அதே மாதிரி வாய்வழி தூண்டுதல், ஆசன வாய் புணர்ச்சி, சாதாரண தாம்பத்திய உறவுல இது வரலாம். நீங்க காண்டம் மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். ஆனால் காண்டம் 100% அல்ல, ஒரு 95% சரி பண்ணிடும். பல பேருக்கு ஒரு ஆழமான புண் மாதிரி வரலாம். வலி இல்லாத புண்ணா இருக்கும். அதான் இதுல இருக்க விஷயம். இது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய விஷயம். ஆழமான வலி இல்லாத புண் ஆண் உறுப்புலையோ பெண் உறுப்புலையோ இருக்கும். நல்ல ரெட்டா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப வலி இருக்கும்னு தோணும். ஆனா இருக்காது. தொட்டு பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த இடத்த தொட்டு பார்த்தா. இது பெண் உறுப்புல வரலாம், ஆண் உறுப்புல வரலாம். இது தானாகவே மறைஞ்சிரும். 9 நாட்கள்ல இருந்து 90 நாட்களுக்குள்ள வரும். தானாகவே மறைஞ்சிரும். பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏதோ வந்தது அப்புறம் சரியாயிடுச்சு. போயிட்டு 2வது ஸ்டேஜுக்கு வரும். 2வது ஸ்டேஜ் என்ன? உடம்பெல்லாம் மினு மினு மினுன்னு ஒரு படை மாதிரி வரும். கைகள்ல பொட்டு வச்ச மாதிரி கருப்பு பொட்டாக இருக்கும். கால்கள்ல இருக்கும். 2 கையிலையும் கால்கள்லையும் இருக்கும். இது செகண்டரி சிஃபிலிஸ். இது தொட்டாலே பரவக்கூடிய ஸ்டேஜ். தேர்டு இதுவும் தானாவே மறைஞ்சிரும். தேர்டு ஸ்டேஜ் கம்மா. இது லிவர்ல வரலாம், மூளையில வரலாம், தமனி இரத்த குழாய்கள்ல வரலாம். இரத்த குழாய் வெடிக்கலாம். மூளையில வந்தாலும் ஆபத்து, கல்லீரல்ல வந்தாலும் உயிரிழப்பு வர்றதுக்கு ஆபத்து. சரி, இதெல்லாம் விட்டுட்டு கிருமிகளால் வரக்கூடியதுன்னு பார்த்தா உறுப்புகளில் வரக்கூடிய பெயின், இந்த சொறி சரங்கு, இது தவிர வேற சில சின்ன சின்ன தொற்று வியாதிகளும் வரலாம். இதெல்லாம் எளிமையாக குணப்படுத்தக்கூடியது. உயிருக்கு ஆபத்து இருக்காது. ஆனால் சரி பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? பொதுவாக ஓரளவுக்கு காண்டம் தடுக்கக்கூடியது. ஆனாலும் டவல்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணாமல் ஷேர் பண்ணுறோம் மற்றவங்களோடனா அதன் மூலமும் இதெல்லாம் வரலாம். சரி, இந்த பேரசைட்னால் வரக்கூடிய பால்வினை நோய்கள் ரொம்ப அரிப்பு இருக்கும், ரெட்டிஷான ரேஷ் இருக்கும், பெயின் இருக்கும். செக்ஸ் பண்ணும்போது பெயின், அல்லது யூரின் போகும்போது, சிறுநீர் கழிக்கும் போது பெயின், பெண்ணுறுப்புலேருந்து டிஸ்சார்ஜ் வரலாம். இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் போட்டு இதை குணப்படுத்த முடியும். ஆயின்மெண்ட்டு, ஆன்டிபயோட்டிக், பல்வேறு கருவி இதை வச்சு பண்ணலாம். வைரஸ் ரொம்ப முக்கியமான பார்ட் வைரஸ் தான். ஒன்று ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV வரலாம். 2வது ஹெர்பிஸ், உறுப்பில் வரக்கூடிய ஆண் உறுப்பில் அல்லது பெண் உறுப்பில் வரக்கூடிய அக்கி. 3வது ஹெப்படைட்டிஸ் பின்னு மஞ்சக்காமால இல்லை பி வெரைட்டி. HIV எய்ட்ஸ், இதுதான் வைரஸ் நோய்கள். இந்த HIV எய்ட்ஸ் நமக்கு ஓரளவுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. HPVயும் ஓரளவுக்கு தொற்றக்கூடியது. ஆனால் வெளியே அறிகுறிகள் இருக்காது. நமக்கு அந்த நோய் வந்தாலும் பெருமளவுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஜெனிட்டல் வார்ட்ஸ் மாதிரி வரலாம். அதே மாதிரி இந்த வார்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பேப்பிலோமா வைரஸ் வரக்கூடிய வார்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜெனிட்டல் ஹெர்பிஸ் என்ற நோய் கொப்புளங்களாக வரும். ஆண் உறுப்புல அல்லது பெண் உறுப்புல கொப்புளங்களாக சின்ன சின்ன 5-6 கொப்புளங்கள் வரும். வெடித்து புண்ணாகி அப்படியெல்லாம் ஒரே புண்ணா சேர்ந்துரும். அப்புறம் தானாவே மறைஞ்சிரும் ஒரு வாரத்தில். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். இது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னாலையும் வரும். நீங்க செக்ஸே பண்ண வேண்டாம், இந்த பாடி டு பாடி மசாஜ் பண்ணாலும் இது வரும். மற்ற வகையிலையும் இது வரலாம். எல்லா வகையான செக்ஸ்லையும் வரும். 3 வகையான செக்ஸ்கள்லையும் இது வரும். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து ஹெர்பிஸ் அதுவும் இதே மாதிரி பரவக்கூடியதுதான். ஹெப்படைட்டிஸ் பின்றது கல்லீரலை தாக்கக்கூடிய வைரஸ். இது செமன் மூலமா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செக்ஸ் மூலமா பரவும். கல்லீரலை பாதிக்கும். கேன்சர், லிவர்ல கேன்சரை உண்டு பண்ணலாம். சரி, இது கியூரபிள் இல்லை, ஆனா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல ஹெப்படைட்டிஸ்ல ஏபிசின்னு 2-3 வெரைட்டி இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ வாய் வழியாக ஏனல் ரூட்ல வரலாம். பி பிளட் மூலமாகவும் விந்து அந்த மாதிரி திரவங்கள் மூலமாகவும் பரவும். சரி, இப்போ HIV எய்ட்ஸ் தான் நிறைய பேர் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புவோம். HIVன்றது ஆரம்பத்தில் வரக்கூடிய தொற்று. எய்ட்ஸ்னா என்னன்னா அட்வான்ஸ்டா நோய் வந்துடும். அது எய்ட்ஸ்ன்னு சொல்றோம். HIV வெளியே தெரியாது. தொற்று அதை பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு வரும். நம்ம பாடியினுடைய பிளட்ல அதனுடைய டெஸ்ட் எடுக்கும்போது தெரியும் பாசிட்டிவ்னு. HIV வைரஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமா பரவும். காண்டம் யூஸ் பண்ணும்போது பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. HIVக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு தடவை வந்துட்டுன்னா இதுவரை உள்ள ஆய்வுகள் படி, இது நிலவரம் படி தீர்வு இல்லை. HIV கண்ட்ரோல் பண்ணலாம், குணப்படுத்த முடியாது. ஸோ HIVக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எய்ட்ஸ் அப்படின்னா என்ன? எய்ட்ஸ் அப்படின்றது HIV முற்றி அதை நம்ம மருந்தே எடுக்காம விட்டுட்டோம்னா அது பல்கி பெருகி ஒரு 5 வருஷத்துல தொற்று 5 வருடத்திற்கு மேல உடல் எடை வேகமா 10 கிலோ குறையும். லூஸ் மோஷன் மாதிரி வந்ததுன்னா நிக்காம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போயிட்டே இருக்கும். லங்ல டிபி வந்தா அபரிதமா வரும். தோல்ல வரக்கூடிய கேன்சர், கெப்போசிஸ் சார்கோமான்ற கேன்சர் வரலாம். இப்படி பல்வேறு வகையில HIV தொற்றை கண்டுபிடிக்க முடியும். பிளட் டெஸ்ட் மூலமாக நாம
இதை கண்டறிய முடியும். ஸோ இதை தவிர இந்த ஹெச்ஐவியை தடுக்க முடியுமான்னா தடுக்க முடியும். நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டீங்க காண்டம் இல்லாமல் ஒருத்தரோட, அவருக்கு ஹெச்ஐவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் உடனடியாக 72 மணி நேரத்தில் மருத்துவர் அணுகுனீங்கன்னா பெப்புன்னு இருக்குது, பிஇபி, இந்த பெப் மாத்திரை எடுத்தோம்னா ஹெச்ஐவி வராமல் நாம் தற்காத்து கொள்ள முடியும். ஹெச்ஐவி தொற்று நமக்கு வராமல் தற்காத்து கொள்ளலாம். அது பெப் மாத்திரை ஒரு 30 நாள் எடுக்கணும். இந்த மருந்துகள் மூலமாக நாம் பெருமளவுக்கு ஹெச்ஐவியை தவிர்க்க முடியும். சரி, இந்த பால்வினை நோய்கள் அல்லது செக்ஸ்னால பரவக்கூடிய மருந்துகளை தடுப்பது எப்படி? நம்பர் 1 நீங்கள் யாரோடையும் செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. தேவையற்ற உடல் உறவுகள் பால்வினை நோய்களை கொண்டு வரும். அப்படி நீங்கள் வேற வழியே இல்லை செக்ஸ் பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் ஆணுரை அணிந்து கொண்டு செக்ஸ் பண்ணுங்க. வணக்கம்.